நாமளும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னாக்க கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, வேட்பாளர்களுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியதுல இருந்து மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவை விட அதிமுகவினுடைய நலனில் பெருமளவு அக்கறை கொள்வதாக இணையத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்குது. அதிமுக பாஜகவோடு இணையக்கூடாது, அதிமுக அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க திருமாவளவன் அவர்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெல்லிக்கு போய் கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிச்சு, போயஸ் கார்டனுக்கு வந்து தானே எல்லாருமே கூட்டணி அமைச்சாங்க. இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய அந்த பாஜகவினுடைய குழு உங்களை இப்படிலாம் வந்து ஆட்கொள்கிறது, கிள்ளுக்கறியாக பயன்படுத்துகிறது. இதை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விடயம் தான், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக திருமாவளவன் அவர்கள் பார்க்கப்படுகிறார். ஆனால் இது ஏன் அவருக்கு தெரியவில்லை, அல்லது தெரிந்தும் ஏன் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முயற்சிக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை என்கிற கேள்வி நமக்கு எழல, அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எழுந்திருக்கிறது. அதிலே தான் அவர்கள் முதன்மையான கவனத்தை செலுத்த வேண்டும். தொடர்ச்சியா பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய ஒவ்வொரு காணொளியும், ஒவ்வொரு முகநூல் பதிவும், ட்விட்டர் பதிவும், இன்ஸ்டாகிராம் பதிவும் எப்படி இருக்குதுன்னா, தயவு செஞ்சு திமுக விட்டு வாங்க. நீங்க 10 சீட்டு கேட்குறீங்க, ஆனா திமுக உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. தேமுதிக வந்ததுமே 10+1 ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அவர்களை விட எந்த விதத்தில் வாக்கு சதவீதத்திலும் அதிகார வலிமையிலும் விசிக குறைந்திருக்கிறது. நீங்க ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? வெளில வாங்க, நாம தனிச்சு நிற்போம். வேல்முருகன் வந்தார்ல, அந்த மாதிரி நாம தனிச்சு நிற்போம், நமக்கான பலத்தை இங்க காட்டுவோம். ஒரு முறையாவது இந்த தேர்தலில் நாம் தனித்து நின்று வாக்குகளை பெற்று திமுகவிற்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டோம்னு சொல்றவங்க நாங்க கிடையாது. நாங்க சொன்ன விமர்சனம்னு சொல்வீங்க. விசிகாவை சார்ந்தவர்களே சொல்றாங்க. ஏன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு பகுதியிலும், ஒன்றியத்திலும், நகரத்திலும், முகாம்களிலும், மாவட்டங்களிலும் உயிர் கொடுத்து போராடி, உயிர் கொடுத்து நாங்கள் பணி செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் திமுகவுக்கு அப்படியே கன்சால்டேட் ஆகுது. திமுகவை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் வெளியேற வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் விடுத்துவிட்டு அது குறித்து யோசிக்காமல் அவங்களே ஃபேஸ்புக்ல பேசுறாங்க, திருமாவளவன் அவர்களே பேசுறாங்க, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வெளியேறி தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான முனைவை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரினுடைய எண்ணம். அதை விடுத்து அதிமுகவினுடைய தலைமை, பாஜக, பாமக அவர்களுடைய செயல் எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது குறித்து நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம்.